பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, கர்த்தருடைய சத்தத்தை நன்கு கேட்க பழகின மனிதர்கள் கூட சில நேரம் தவறான முடிவு எடுப்பதற்கு என்ன காரணங்கள் அப்படின்ற பற்றி இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்தவ உலகத்திலே அநேகருக்கு வந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை வந்து இப்போ ஒரு 10 வருஷத்துக்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். முன்னாடி வந்து எப்படின்னா எல்லாரும் மீட்டிங்ஸ் போகணும், ஏன்னா அப்போ வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடைக்காது. வேதத்தை அறிகிற அந்த நாலேஜே வந்து நிறைய பேத்துக்கு இல்லை. அப்போ அந்த மாதிரி மீட்டிங்ஸ் போனால் மட்டும்தான் ஏதாவது ஒரு வார்த்தை, ஒரு வசனத்தோட அர்த்தம் வந்து நமக்கு தெரியும். அது மாதிரி நிறைய புக்ஸ் படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அது அந்த காலகட்டம். ஆனால் இப்போ ஒரு 10 வருஷம் நமக்கு சத்தியங்களுக்கு வந்து குறைவே கிடையாது. பைபிளில் வந்து மொபைல் டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட சத்தியங்கள் இங்கேருந்து நான் ஆஃப்ரிக்காலலாம் கேட்கலாம், அமெரிக்காவில் கேட்கலாம், எங்கே ஆஸ்திரேலியா கேட்கலாம், எங்கே வேணாலும் கேட்கலாம், அங்கே உள்ளவங்க எங்கே கேட்கலாம். ஸோ வந்து சத்தியத்துக்கு வந்து பஞ்சமே கிடையாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இந்த காலகட்டத்தில் மக்களுடைய விருப்பங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் ஆண்டவருடைய சத்தத்தை டைரெக்டாக கேட்கணும், அந்த விருப்பம் வந்து அதிகமாகிடுச்சு. இது வந்து தப்பு கிடையாது. ஆண்டவருடைய சத்தத்தை தாராளமாக நீங்கள் வந்து கேட்கலாம். தாராளமாக எல்லாருமே ஆண்டவருடைய சத்தம் கேட்கலாம். ஏன்னா ஆண்டவரும் எல்லா நேரம் பேசிகிட்டே தான் இருக்கிறாரு, நம்ம கூட பேசுகிறாரு. ஆனால் ஒரு சில நேரம் வந்து நம்ம காது கேட்குறமா ஆடிபிளாக வேணால் பேசாமல் இருப்பாரே தவிர ஆண்டவர் வந்து பேச தான் செய்கிறார். இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிட்டீங்கன்னு வைங்களேன், கர்த்தருடைய சத்தத்தை தான் சொல்லாப்பமா நான் கேட்குற ஒரு மனுஷனா மாறினா கூட அவங்களுமே சில நேரம் தவறான முடிவு எடுத்திருக்காங்க பைபிளில். ஸோ இன்றைக்கி நீங்கள் விரும்புகிற ஒரு லைஃப்பை கூட ஆண்டவர் கொடுக்குறான்னு வைங்களேன். ஓகே, நான் ஒன்ஸ் வந்து ஆண்டருடைய சத்தத்தை மட்டும் நான் கேட்க ஆரம்பிச்சிட்டு வைங்களேன், என் லைஃப் அப்படியே மாறிடும், நான் அதுக்கடுத்து வேறு லெவலில் பவர்ஃபுல்லாக நான் மாறிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த இடத்துலையும் நம்ம நினைக்கிற மாதிரி ஆண்டவர் நம்ம விருப்பத்தின்படி தான் எல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லவே முடியாது. நான் விரும்புகிற மாதிரி தான் ஆண்டவர் என் கூட பேசுவார் அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரு 4-5 தேவ மனிதர்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்கெல்லாம் நன்கு சத்தத்தை அறிந்தவர்கள். எப்படி சொல்றது, இப்படி இந்த மாதிரி ஆண்டவர் பக்கத்துல உட்காந்து பேசின மனிதர்கள் தான். ஆனா அவங்க கூட தவறான முடிவுகளை வந்து எடுத்திருக்காங்க அவங்க வாழ்க்கையில. அதெல்லாம் ஏன் அப்படின்ற பத்தி நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா, மோசே மாதிரி ஆண்டவரே சொல்லியிருக்காரு. மோசே வந்து என்னோட வந்து ரொம்ப க்ளோஸா வந்து நான் ஒரு ஸ்நேகிதரோட பேசினது போல நான் வந்து மோசையோட நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, மற்றவங்க எல்லாரையும் விட மோசைகிட்ட வந்து ஆண்டவர் வந்து அதிகமா வந்து நான் பேசியிருக்காரு. அப்படியான ஒரு மனுஷர் தான் அவர். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினா ஒவ்வொரு ஸ்டெப்பா ஆண்டவர் சொல்லுவாரு, சொன்னதுபடி வந்து மோசே வந்து செய்வார். ஒரு காலகட்டத்துல மோசைக்கு வந்து என்னன்னா ஒரு அசம்ஷன், ஓகே ஆண்டவர் இதுதான் சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்தது. அதாவது ஓவர் ஃபெமிலியாரிட்டி வருது. இப்ப நான் இவங்களோட பேசி பழகுறேன்னு வைங்களேன், ஒரு காலத்துல ஓகே ஜெமினா வந்து இதான் சொல்லுவா அப்படின்ற மாதிரி ஒரு நினைவு கூட என்னால கணிக்க முடியுது, இததான் அப்படிங்கறத என்னால 99% என்னால ஃபிக்ஸ் பண்ண முடியுது அப்படின்ற இது வந்துடும். ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம எப்பயுமே அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு மோசையுடைய சம்பவம் வந்து நமக்கு ரொம்ப இது. என்னதான் ஆண்டவரோட க்ளோஸ்ல இருந்தாலுமே ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆண்டவர் டக்குன்னு கூட மாத்துவார். ஏன்னா நம்ம அந்த வசனத்தை நம்ம பாக்குறோம். என்னாகமம் 20:11 இருக்கு, தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான், உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது, சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. ஆக்சுவலி ஆண்டவர் முன்னாடி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, மோசேட்ட வந்து கண்மலையை பார்த்து நீ பேசுன்னு சொல்லியிருப்பாரு. கண்மலை பார்த்து ஆண்டவர் அடி, நீ அடிச்சேன்னா தண்ணீர் வரும்னு சொல்லியிருப்பாரு. இது ஒரு மெத்தட். ஆண்டவர் வந்து மிராக்கல் பண்ணதுக்கு இது ஒரு மெத்தட். மோசே என்ன பண்ணிட்டாரு, மறுபடியும் இன்னொரு முறை வந்து என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் வந்து கண்மலைனாலே நம்மளை பார்த்து அடிக்க தானே சொல்லுவாரு அப்படின்ற எண்ணத்தோட இவர் போய் என்ன பண்ணிடுவானா, அடிச்சு 2 தரம் அடிச்சிட்டாரு. ஆக்சுவலி ஆனா தண்ணீர் வந்துச்சு, தண்ணீர் வந்துச்சு, அற்புதம் நடந்துச்சு. ஆனா ஆண்டவர் வந்து இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, 24ஆம் வசனத்துல, ஆரோன் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுவான், மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடினால் நான் இஸ்ரவேல் புத்திர கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. இந்த இடத்துல ஆண்டவர் ஆரோனுக்கும் மோசைக்கும் வந்து ஒரு இது கொடுக்குறாரு. அதாவது நீ மேரிபாவுடைய விஷயத்துல என் வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியில. நம்ம கூட நினைக்கலாம், பேசுறது தண்ணி அடிக்கிறது இதுல என்னங்க பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னா, ஆண்டவருக்கு வந்து அது பெரிய விஷயம். நாம வந்து அப்படியே அவர் சொல்றத நம்ம அப்படியே கேட்டு நடக்கணும் அப்படின்றதான் கர்த்தருடைய விருப்பம். அதனால அன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை நன்கு கேட்க மனுஷன் கூட, மோசேயும் ஆரோனும் நல்லா கேட்க அறிஞ்ச மனுஷங்க, அவங்க கூட இந்த அசம்ஷன்னால ஆண்டவர்னா இதுதான் சொல்லுவாரு அப்படின்னு அவங்களே வந்து ஒரு அசம்ஷன்னால ஆண்டவருடைய கற்பனைக்கு வந்து கீழ்ப்படியாம விட்டுட்டாங்க. 2வது பார்த்தோம் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பேதுரு, இவர் வந்து சீஷனாகிய பேதுரு. இந்த சம்பவம் வந்து ஓரளவு எல்லாருக்குமே வந்து தெரிந்ததான ஒரு சம்பவம். பேதுரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஒரு துடுப்பான ஒரு
ஒரு ஆள், நல்ல ஆண்டவருக்காக நல்லா உற்சாகமா இருக்கிறார். ஏசப்பா பக்கத்திலே வந்து ஆண்டவர் வந்து பேதுருவை வந்து எங்க போனாலும் கூட்டி கண்டு எப்படி சொல்ல, மித்த சீஷருக்குள்ள பேதுருட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமா அவர் பேசியிருக்காரு. ஆண்டவருடைய சத்தத்தை எல்லாம் நன்று கேட்டறிந்து நல்லா வந்திருக்காரு. ஆனால் பேதுருட்ட வந்து கொஞ்சம் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து இருந்துச்சு. அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்னால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆண்டவர் அதையே பார்க்குறாரு பயங்கரமா. நான் இது பண்ண ஆண்டவர் வந்து அப்போ சொல்றாரு, நான் இந்த மாதிரி நான் மறிக்க போறேன் அப்படின்னோடனே, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொன்னோடனே இந்த பேதுருவை பார்த்தா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் அது அப்படிலாம் இல்லை, அப்படின்னா இருந்தாலும் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 26:34-35 ஏசாவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவர் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலைப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க இந்த கான்வர்சேஷன் தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. உடனே ஆண்டவர் இந்த இவரோட ஓவர் கான்ஃபிடென்ட்டை பார்த்து ஆண்டவர் சுட்டி காட்டுறதுக்காகவே ஆண்டவர் சொல்றாரு, டக்குன்னு சொல்றாரு, ஏப்பா நீ இன்னைக்கு நீ 3 டைம் நீ என்னை மறுதளிப்பா அப்படின்னு. உடனே வந்து அவர் திருப்பி இன்னும் கொஞ்சம் அதிகமா 35 பார்த்தோம்னா, அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்றான். சீஷர் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். இந்த இடத்துல ஆண்டவர் வந்து பேதுருட்ட ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கப்பா, உனக்கு கொஞ்சம் நீ நழுவுற மாதிரியான சூழ்நிலை வரும், பிசாசு புடமிட போறான், நீ கொஞ்சம் நழுவுற மாதிரி சூழ்நிலை வரும்னு ஆண்டவர் வந்து சொல்றாரு. அந்த சத்தத்தை பேதுரு நல்லா தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கு திருப்பி ரிப்ளை பண்றாங்க, நான்லாம் அப்படிலாம் மாறிருக்கு, நான் சாகர கூட ரெடி ஆண்டவரையா. அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் துடுப்புல வந்து நான் சாகர கூட ரெடி ஆண்டவர், ஆனா மறுதளிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதால பேதுரு அப்படியே அந்த கடைசி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த இதே அதிகாரத்துல அப்படியே கடைசி 4ஆம் வசனத்துல இருக்கு. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. இதே மனுஷன் தான், நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொன்ன அந்த மனுஷர் வந்து ஆண்டவருடைய சத்தத்தை நன்கு கேட்டும். ஒரு சில நேரம் வந்து நம்மளும் இப்படிதான் நல்லா கேட்டும் அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து ஒரு டக்குன்னு ஒரு பயம் வந்து அது ஒரு மாதிரி பதட்டமாகி மறுதல் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க சபிக்கும் சத்தியம் பண்ணவும் பயங்கரமான வேலையெல்லாம் அங்க பண்ணிட்டாரு அவரு. ஆக்சுவலி அவர் என்ன பண்ணிருக்கலாம்னா, ஆண்டவரே அப்படியா நான் மறுதளிக்க போறேன், ஆனா எனக்கு அது பண்ணாதபடி எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, அதை நான் ஓவர் கம் பண்ணி வரணும், அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நான் எப்படி ஞானமா செயல்படணும், அந்த மாதிரி கேட்டிருந்தா கூட ஆண்டவர் ஏதாவது அவருக்கு வந்து இது சொல்லிருக்கலாம். இல்லைன்னா ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி இரு, இல்லைன்னா நீ இவங்க கூடயே போப்பா, இல்லைன்னா இந்த இடத்துல நீ நிக்காத, இந்த மாதிரி கூட ஏதோ. ஏன்னா யூதாசு கூட ஆண்டவர் சொல்லுவாரு, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகனா யூதாஸ் வந்து யாரோ ஒரு கேட்டின் மகன் வந்து என்னை காட்டி கொடுக்கணும். சோ யூதாஸ் வந்து அந்த பிளேஸ்ல, ஏன்னா அது முன்னாடி ப்ராஃபஸி, இது ஆண்டவர் வந்து யாரோ ஒரு ஆளை காட்டி கொடுக்கப்படுவான். ஆனா இவருக்கு வந்து பேதுருக்கு வந்து அப்பெல்லாம் ப்ராஃபஸி எல்லாம் இல்ல. இது வந்து இவருக்கு வைக்கப்பட்ட ஒரு டெஸ்ட். அந்த டெஸ்ட் இருக்குதுன்னு ஆண்டவர் முன்னாடியே சொல்லியும் இவர் அப்படிலாம் கிடையாது, நான் அப்படிலாம் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு பயங்கரமா கான்ஃபிடண்டா ஓவர் கான்ஃபிடண்டா பேசி, கான்ஃபிடன்ட் கூட இல்லை, ரொம்ப ஓவர் கான்ஃபிடண்டா பேசி கடைசியில் அங்கே கொட்டையை விட்டுட்டார். இப்படிதான் நம்மளும் ஒரு சில நேரம் வந்து என்ன ஆண்டவருடைய சத்தத்தை நன்கு கேட்டும், இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு, இப்படிலாம் உனக்கு வரப்போகுது, நீ இப்படிலாம் பண்ற அப்படிங்கறது ஆண்டவர் நமக்கு வந்து தெரியப்படுத்தியும் நம்ம வந்து அந்த இடத்துல கோட்டையை விடுறோம். இதுதான் வந்து இன்னமே இதெல்லாம் ஆண்டவர் தத்துருவமா ஆண்டவர் பக்கத்துல உட்காந்து சொன்ன ஒரு விஷயம் பேதுருட்ட தான். ஒரு முறை வந்து ஒரு ஊழியக்காரர் வந்து இது ஒரு ஊழியக்காரர் ஷேர் பண்ண விஷயம் தான். அவர் வந்து ஒரு தலைமை போதகராக இருந்திருக்காரு. அப்போ வந்து தனக்கு கீழே உள்ள ஊழியர்களை வந்து வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு வந்து அனுப்புவாராம் ஒவ்வொரு மாதம் அந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி ஒரு ஊழியர்கிட்ட வந்து சொல்லி அனுப்பியிருக்காரு, நீ போகிற வில்லேஜ் வந்து சாதாரணமான வில்லேஜ் கிடையாது, அதில் நிறையா பாவங்கள் நிறைஞ்ச ஒரு வில்லேஜ் தான், உன்னையே பாவத்துக்குள்ளே கூட இழுத்துருவாங்க, ஸோ நீ கேர்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து எவ்வளோ பெரிய பரிசுத்தமாக இருந்திருக்கேன் உங்களுக்கு தெரியும், நான்லாம் அந்த மாதிரி வந்து விழுகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. கான்ஃபிடண்ட்டாக சொல்லிட்டு போயிட்டார். என்னை வந்து நீங்கள் நல்லா கேரண்டி எடுத்துக்கலாம், நான் கண்டிப்பாக அந்த பாவத்தை செய்ய மாட்டேன். அங்கே போனால் எல்லாமே வந்து வில்லேஜ் செட்டப்பாக தான் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து ஒரு பெண் மட்டும் வந்து ஒரு வாலிப பெண் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணுது. கொஞ்ச நாள் கழிச்சு ஏன்னா 1 month இவங்க மிஷினரிக்காக அங்கே போனோம். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பேசுகிறாங்க, பழகுறாங்க, பாவத்தில் விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, கடைசியாக தான் தெரியுது அது ஒரு சாதாரண ஒரு பெண்ணே கிடையாது, ஒரு ஸ்பிரிட். அது ஆக்சுவலி அந்த ஊருக்குள்ளே உலாவுனா ஒரு ஸ்பிரிட் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் ஸ்பிரிட் அட்டாக்ல மாட்டிக்கிட்டார். அப்புறம் அவங்க ஊழியக்காரர் வந்து அந்த ஸ்பிரிட்டெல்லாம் அனுப்பினதுக்கு அப்புறம் தான் இவர்கிட்ட வந்து சொல்றாரு, நான் தான் உன்னை வான் பண்ணி தான் அனுப்பினேன், நீ ஏன் ஓவர் கான்ஃபிடென்ட்டோட போனேன் அப்படின்னு. அப்பதான் அவர் சொல்றாரு, நான்லாம் இந்த பாவத்துல விழுவேன் நான் நினைச்சே பார்க்கல பாஸ்டர், ஆனா நான் எப்படி விழுந்தேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு. அப்பதான் இந்த இது நம்ம என்னதான் ஆண்டவருடைய சத்தத்தை நன்கு கேட்டா கூட அந்த கொஞ்ச நேரம் நம்ம டைம் எடுத்துக்கணும். ஒருவேளை நம்மளுக்கும் நம்மளுடைய நம்ம பிடிக்கப்படுவோம். ஸ்பெசிஃபிக்கா ஆண்டவர் பேதுருவை பார்த்து தான் சொல்றாரு. அப்படிங்கும் போது அந்த கூட்டத்துல இப்படி எல்லாம் இருக்கும் போது ஆனா பேதுருவை பார்த்து மட்டும் சொல்லும் போது ஒரு நிமிஷம் நம்ம நிக்கணும். ஏன் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்ம கிட்ட அப்ப நம்ம ஏதோ ஒண்ணு நம்ம பண்ண போகுது, நமக்கு ஏதோ நம்ம தவறு பண்ண போறோம், இல்லைன்னா நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ
ஏதோ ஒண்ணு ஆண்டவர் வந்து அதெல்லாம் கணிச்சுதான் வந்து சொல்றாரு. ஸோ நம்ம ஒரு நிமிஷம் நின்று சொன்ன மாதிரி நம்ம நின்று அனலைஸ் பண்ணி ஓகே அந்த இடத்துல கான்ஃபிடண்டா சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா அந்த தப்பு வந்து செய்யாம இருந்திருக்கணும். கண்டிப்பா. நம்ம அதுக்கப்புறம் நின்று ஆராய்ச்சி பண்ண ஆவியானவரையாச்சும் துணை கொடுக்கணும். அந்நேரம் கூட பேதுருக்கு வந்து அந்த இடத்துல ஆவியானவர் வந்து தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்ப நமக்கு வந்து தெரியுது. ஆனா நம்ம கிட்ட உட்காந்து பேசும்போது நம்ம ஆவியானவர் துணை கொண்ட ஆவியானவரே ஆண்டவர் இப்ப வெளிப்படுத்துறாரு, நீங்க என் கூட வாங்க, எங்கேயாச்சுன்னா கண்டிச்சு உணர்த்துங்க. ஓகே இந்த இடம் இந்த தான் எனக்கு சொல்லியாச்சு தாங்க, இந்த இடத்துல நான் அமைதியா இருக்கணும், இல்லைன்னா இந்த இடத்துல நான் வாய் திறந்து பேசணும், இந்த இடத்த பார்க்கணும், இந்த இடத்துல நான் பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு உணர்த்தி தாங்கன்னாச்சும் நம்ம கேட்கலாம். அடுத்து 3வதா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இளம் வயது தீர்க்கதரிசியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இவர் என்ன பண்ணுவார்னா, ஆண்டவர் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு ராஜாவை சந்திக்கிறதுக்காக அனுப்புவார். நீங்கள் 1 ராஜாக்கள் 13 ஸ்டார்டிங்லலாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப வந்து ரொம்ப தைரியமாக ஒரு ராஜாட்டே போய் உங்கள் கை அப்படியே நிற்கும் அப்படின்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் திருப்பி அவர் கை சரியாகும். அந்த இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு இதாகும். இப்போ வந்து நம்ம அதை பற்றி பார்க்கல. அப்போ ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தை வந்து அந்த தீர்க்கதரிசிட்ட சொல்லி அனுப்புவார், அந்த தேவனுடைய மனுஷன்ட்ட. என்னன்னா, நீ போகணும், ஆனால் போகும்போது யார்ட்டையும் எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புவார். இங்கே பாருங்களேன், 1 ராஜாக்கள் 13, 8, 9 பார்த்தீங்கன்னா, தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடே வருவதும் இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். ஆண்டவர் 3 விஷயம் சொல்லியிருக்காரு, நீ போற இடத்துல சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, போற வழியிலே வரக்கூடாது அப்படின்னு. இதை வந்து அவர் தெளிவா வந்து ராஜாட்ட சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் வேற வழியா போறாரு. இப்பதான் அங்க சத்துரு வந்து ஒரு ஆளை அனுப்புறான். யார் அப்படின்னா, இவரை மாதிரியே இருக்கிற இன்னொரு ஒரு தீர்க்கதரிசி, கிழவனான ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு வந்து பைபிள்ல இருக்கு. அப்போ இவர் இதை ஷார்ட்டாக சொன்னோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த தீர்க்கதரிசியை, அந்த கிழவனான தீர்க்கதரிசியை வந்து இவர் மீட் பண்ணுவார் போகிற வழியில். வேறு வழியில் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காரு. அப்போ மீட் பண்ணும்போது அவர் சொல்வார், நீ வந்து என் வீட்டில் வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுவார். இவர் சொல்வார், இல்லை ஆண்டவர் வந்து என்னை ஸ்பெசிஃபிக்காக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. அதுக்கு அந்த கிழவனான தீர்க்கதரிசி ஒரு பதில் சொல்வார். 18ஆம் வசனத்தில் இருக்குது, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 1 ராஜாக்கள் 13:18. அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான். ஆக்சுவலி பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, அந்த கிழவனானவரும் ஒரு தீர்க்கதரிசி தான். ஏன்னா 11ஆம் வசனத்துல இருக்கு, கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலே குடிந்தான். ஆனா ஏன் அவர் வந்து போய் சொன்னான்னு தெரியல. அவர் வந்து சரி நம்மளா தீர்க்கதரிசி, இதுல என்ன இருக்கு, நான் உனக்கு சாப்பாடு தரதுனால என்ன இருக்கு அப்படின்னு, சரி இவன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவரா ஒரு உருட்டி சொல்லியிருக்காரு. நானே ஒரு தீர்க்கதரிசிதாயா போயா, என்கிட்ட இப்பதான் தூதன் வந்து சொன்னான், வந்து சாப்பிடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்லாங்ல சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, அப்ப தேவ தூதன் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் சாப்பிட்டுருவார். சாப்பிட்டு ரிட்டர்ன் வந்தார்னா 24ஆம் வசனம் இருக்கு, அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது, கழுதை அதன் அண்டையில் நின்றது, சிங்கமும் பிரேத தண்டையில் நின்றது. இப்ப கடைசியில வந்து இந்த ஸ்டோரி எப்படி, இந்த இது நடந்த இந்த சம்பவம் எப்படி முடியும்னா, இப்ப சாப்பிடும் போது அந்த கிழவனான தீர்க்கதரிசிக்கு அப்பதான் ஆண்டவர் இறங்குறாரு. அதுக்கு முன்னாடி அவர் வந்து சும்மா பொய் சொன்னது, இப்பதான் உண்மையாலுமே ஆண்டவருடைய வார்த்தை வந்து இறங்குது. இவர் மூலமாவே பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, நான் அப்பம் புசிக்க கூடாதுன்னு சொன்ன இடத்துல நீ வந்து அப்பம் புசிச்சு தண்ணி குடிச்சனால உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையில சேருவதில்லை. இப்ப பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாருன்னா, இடையில யாரோ தேவனுடைய பிள்ளைகளோ தேவனுடைய ஊழியர்களோ யாரோ ஒருத்தவங்க அதுக்கு விரோதமா, அதாவது அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா, நீங்க திருப்பி எங்க போகணும், ஆண்டவர்கிட்ட தான் போகணும். ஆண்டவர் பிளானை மாத்திர ஆண்டவர் தான். இப்ப ஏசாயால வந்து ஏசாயா தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, நீ எசேக்கியாட்ட போய் சொல்லு, நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நான் வந்து உன்னை எடுத்துக்கொள்ள போயிறேன்னு சொல்றாரு, நீ சாக போறேன்னு. ஆனா எசேக்கியா ராஜா வந்து அழுகிறார். அழுதுக்கப்புறம் திருப்பி ஏசாயாட்டே தான் சொல்லி அனுப்புறாரு, இல்ல நான் உன்னோட வந்து 15 வருஷம் தான் நான் கூட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம வந்து திருப்பி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம தான் போகணும். அந்த இடத்துல நின்று ஒருவேளை இந்த சின்ன தீர்க்கதரிசி வந்து கேட்டிருந்திருக்கலாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இவங்க சொல்றாங்க இது உண்மையா போய், ஏன்னா அவர் தீர்க்கதரிசி தான், ஆண்டவருடைய வார்த்தை கேட்கறது அவருக்கு பெரிய விஷயமா இருந்திருக்காது. கண்டிப்பா கேட்டிருந்தாருன்னா ஆண்டவர் வந்து விலகி ஓடுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, எப்பனாலும் விலகி ஓடி இருப்பாங்க. இவர் உயிர் தப்பிச்சிருந்திருக்கும். இவர் அப்படி கீழ்ப்படியாதனாலதான்
அவர் பாதியிலே வந்து அந்த பிரயாண பாதியிலே வந்து அவர் இறந்து போயிடுறாரு. இது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கர்த்தருடைய சத்தத்தை மட்டும் நான் நல்லா கேட்க ஆரம்பிச்சிட்டேன்னா என் லைஃப் வந்து மாறிடும். நான் இனிமே வந்து எல்லா பிரச்சனைக்கும் டக்கு டக்கு டக்குன்னு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருவேன். இந்த ஆசை வந்து நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கு. ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி சிக்கல்கள் நம்ம லைஃப்ல வரும். அதை ட்விஸ்ட் பண்ற மாதிரி யாராவது வந்து ஆண்டவர் இதான் சொன்னார், உங்களுக்கு வாழ்க்கையில இதான் காமிச்சாருன்னு சொல்லுவாங்க. அவரும் ஒரு தீர்க்கதரிசி தான், இதான் அதுல பெரிய விஷயமே. அவரும் ஒரு தீர்க்கதரிசி தான் சொன்னவர். ஆனா தீர்க்கதரிசி சொல்றப்பே அவர் என்ன பண்ணியிருக்காரு, பொய்யும் சொல்லிட்டு இருந்திருக்காரு. அதனால ரொம்ப நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற விஷயத்திலயும் நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்த நாளாக தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில நேரம் நம்மளே வந்து என்ன நினச்சிப்போம் அப்படின்னா, ஆண்டவர் வந்து ஆல்ரெடி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு, இதுதான்ப்பா என்னுடைய வார்த்தை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து இப்படி இல்லை ஆண்டவரே, நீங்கள் உங்கள் மனசை கூட நீங்கள் மாற்றிக்கோங்க ஆண்டவர். நம்மளே நினச்சிப்போம் ஆண்டவர் மனசை மாற்ற தேவன் தான், அவர் எப்படினாலும் மாற்றான். இந்த இது நம்ம பிழையாமலாம் பார்த்தோம் அப்படின்னா, அவர் அப்படிதான் அன்னைக்கு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதான் கர்த்தருக்கு பிரியம். ஆனா இஸ்ரவேலை சபிக்கிறதுக்காக அங்க பாலாக்கோட வந்து இவங்க வந்து இதெல்லாம் பண்ணி அந்த இடத்துல அந்த பணத்தினால வந்து சபிக்கணும். ஆண்டவர் வந்து எப்படினாலும் மாத்துவாரு. அவர் திருப்பி நான் போய் அதே விஷயத்தை கேட்டா ஆண்டவர் மாத்துவாரு. அவருடைய மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு இல்ல. ஆண்டவர் ஒரு டைம் சொல்லிட்டாரு அப்படின்னா, ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கிளியரா கேட்டுட்டீங்க அப்படின்னா அதுதான், அதுக்கு மேல ஆண்டவர் வந்து மாத்த மாட்டார். ஒருவேளை இப்ப இந்த நினிவே மாதிரி சம்பந்தப்பட்ட மக்கள் வந்து ரொம்ப உருகி அந்த ஒரு இருதயத்தை ஆண்டவரை பார்த்து அது அந்தருடைய இரக்கம்ங்கிறது வேற. ஆனா இது வந்து ஆண்டருடைய சத்தை கேட்கிற இந்த பிழையாமை வந்து அவர் வந்து அல்ல, ஆண்டவர் வந்து ஆண்டவரா மாத்தட்டும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, ஒரு சில நேரம் நம்ம சத்தத்தை நல்லா கேட்டுட்டு ஆண்டவர் வந்து மைண்டை மாத்துவாரு. இதுதான் என் சூழ்நிலை கரெக்டா இருக்கும், ஆண்டவர் ஏமா இதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் மாத்துவாரு, அவருடைய சத்தத்தையே மாத்துவார்னு நினைச்சோமா நம்ம தோத்து போயிட்டோம். அதாவது இவர் ஒரு ஆளுக்கு பரிசு பொருள் பணம் கிடைக்கணும்ன்றக்காக ஆண்டவர் ஒரு ஹோல் இஸ்ரவேலே அழிப்பாரா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா, இதேதான் யோனாவும் அதே மிஸ்டேக் தான், கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் பண்ணாரு. இவருக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கணும், இவர் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறணும்ன்றக்காக ஒரு பட்டணத்தை ஆண்டவர் அழிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மொத்தத்துல வந்து இந்த ரெண்டு தீர்க்கதரிசியும் பிழையாமும் சரி யோனாவும் சரி என்னுடைய சொந்த ஆதாயத்துக்காக யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆயிட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அவரு பணத்தை நினைச்சாரு, இவர் தன்னுடைய ஒரு பெருமை, ஒரு நான் சொன்னது நடக்கல. அந்த வசனம் கூட இருக்கு, யோனா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல யோனா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்பே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இடத்துல நீங்க வந்து எப்படினாலும் இதை தான் செய்ய போறீங்கன்றக்காக நான் இந்த விஷயத்தையும் நான் சொல்லாம நான் பாட்டுக்கு போனேன், நான் பாட்டுக்கு கம்முன்னு தானே இருந்தேன், தேவையில்லாம இப்ப நீங்க தான் என்னை உள்ள கூட்டிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நான் சொன்னது இப்ப பொய்யான மாதிரி மாறிடுச்சுல. நீங்க இறக்கப்படுறீங்கன்றதை எனக்கு தெரியும், நீங்க இத்தனை பேர்த்து அழிக்க மாட்டீங்க எனக்கு தெரியும், அவங்க ஒரு நிமிஷம் அழுதா கூட நீங்க மனம் மாறுறீங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். இதனாலதான் நான் வந்து அவருக்கு வந்து அந்த தீர்க்கதரிசிங்கிற இடத்துல வந்து கொஞ்சம் அவமானப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. தீர்க்கதரிசினா என்ன, நம்ம சொல்றது தானே நிறைவேறணும். ஆனா இப்ப வந்து நம்ம சொன்னது நிறைவேறல, அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சுல அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு நினைவு. இப்ப இன்னைக்கு ஆண்டவர் வந்து உங்களை பார்த்து சொல்றாரு, நீ வந்து ரட்சிக்கப்படாத உங்க குடும்பத்திட்ட போய் பேசு, நீங்க மட்டும் ரட்சிக்கப்படல அப்படின்னா இந்த குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வரும்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு வைங்களேன். நீங்களும் ஓகே நம்ம தான் அந்த குடும்பத்துல ரட்சிக்க இருக்கோம், நம்ம தான் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறோம், நம்ம சொன்ன மாதிரியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் சொல்றீங்க. உடனே எல்லாரும் பயந்து எல்லாம் மனம் திரும்புறாங்க. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. இப்ப ஆண்டவர் அவருடைய மனசை மாத்தி அந்த குடும்பத்துக்கு எதுவுமே நடக்க விடாம ஆண்டவர் காப்பாத்திட்டாரு. இப்ப நீங்க வந்து என்ன செய்யணும், சந்தோஷம் படணும். ஓகே, ஒரு என் குடும்பம் மாறிச்சேன்னு சந்தோஷம் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் ஒரு ஆள் தான் இந்த வீட்லயே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறேன், அப்ப நான் சொன்னதை நீங்க நிறைவேற்றலைன்னா நாளைக்கு எப்படி என்னை ஒரு தீர்க்கதரிசினி இவங்க நம்புவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுதான் இங்க மாதிரி மிஸ்டேக். நம்ம ஓன் பிரிஸ்டீஜ், அந்த ஜனங்களுடைய ரட்சிப்பை விட நான் தீர்க்கதரிசி அப்ப நான் சொன்னது பழிக்கணும்ல, அந்த மாதிரி ஒரு இது எண்ணம், இந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் நம்ம வந்து விடும். இதெல்லாம் வந்து ஆண்டவர் சத்தத்தை தத்ரூபமா கேட்கிற நபர்களுக்கு வரக்கூடியதான ப்ராப்ளம்ஸ் இந்த இடத்துல. நீங்க நம்ம ஒரு டைம் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடந்த சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கே ஒரு பெரிய தானா கூட சேர்ந்து இதுகள்லாம் வந்துருங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதை. அது வந்து யாருக்கும் வந்து இது இல்லை, யோனாவும் பெரிய தீர்க்கதரிசி தான், நல்ல ஒரு தீர்க்கதரிசி தான். நம்ம வந்து இப்ப பார்த்த மனிதர்கள் எல்லாருமே வந்து நம்ம மோசேயும் பாருங்களேன், அவர் கூட அந்த இடத்துல தப்பு பண்ணி காணான்னு போக முடியாம போயிடுச்சு. ஸோ அதனால நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவருடைய சத்தத்திலையும் நம்மளுடைய சொந்த காரியங்கள் எதுவும் உள்ள வராதபடிக்கு நம்ம அதை அவர் என்ன சொல்றாரோ, ஆண்டவர் தான் என்கிட்ட பேசுறாருல, நான் ரொம்ப ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான பிள்ளைல, அப்ப நான் சொல்றதை அவர் கேட்கணும், அவர் சொல்றதுதான் நம்ம கேட்கணும். என்னதான் நம்ம க்ளோஸா இருந்தாலும் ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறோம். மோசே அளவுக்கு இங்க க்ளோஸா நம்ம இப்ப யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அவருக்கே ஆண்டவர் வந்து காணானுக்குள்ள விடல, கீழ்படியாம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த ஒரு நிமிஷம்
நிமிஷம் அந்த ஒரு இதுதான் அதுலயே ஆண்டவர் வந்து கீழ்ப்படியாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப என்னைக்குமே ஆண்டவர் வந்து அவர் சத்தத்தை கீழ்ப்படுகிறதுக்கு தான் நம்மகிட்ட விருப்பப்படுவார். முக்கியமா இந்த பிரச்சனை யாருக்குன்னா ரொம்ப ஆவிக்குரியவங்கள் தான் இது வரும் இந்த பிரச்சனை. ஏன்னா அவங்க தான் ஆண்டவர் சத்தத்தையே கேட்பாங்க, சத்தத்தை கேட்கறதுலயும் ஒரு பிரச்சனை வந்து வரும். அதனால நம்ம ஆவிக்குரியவங்களா இருக்கும், ஆண்டவர் சத்தத்தை இப்ப நல்லா முன்னாடி விட நல்லா கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்ற ஒரு பெருமையிலே மிதந்துட்டு இருக்கிறத விட்டுட்டு முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான், நிற்கிறேன் என்று என்கிறவன் வில்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். இந்த வசனங்கள்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டோம்னாலே போதும், நம்ம கடைசி வரைக்கும் ஆண்டோடைய பாதுகாப்போட நம்ம போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படி நான் விசுவாசிக்கிறேன். இனி ஒரு நாட்கள்ல இப்போ ஒரு 4-5 காரியங்கள் நம்ம பார்த்தோம். இந்த தவறுகளை இனி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையா இருந்து நம்ம வந்து நம்மளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த வீடியோ நீங்க அநேக ஷேர் பண்ணி கொடுங்க, இந்த சத்தியம் தெரியாதவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.